ஒரு அமைதியான இரவு. காற்றில் தீபத்தின் ஒளி மெதுவாக ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒளிக்குள் ஒரு இளைஞன் நின்றுக்கிட்டு இருந்தான். கண்ணில் சோர்வு, மனதில் நிறைய கேள்விகள். அவன் பெயர் அருண். அவன் வாழ்க்கையில் எல்லாமே முயற்சி இருந்தது, உழைப்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஆனா பதில் மட்டும் வரல. பல இரவுகள் அவன் ஒரே கேள்வியைத்தான் கேட்டான். எல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் ஏன் தாமதம்? அந்த இரவு அவன் ஒரு பழைய சாய்பாபா கோவிலுக்கு போனான். அங்கே பெரிய சத்தமில்லை, கூட்டமில்லை, ஒரே ஒரு தீபம் மட்டும். அருண் அந்த தீபத்துக்கு முன்னாடி நின்று மெதுவாக கண்களை மூடி சொன்னான், பாபா, நான் தோல்வியா? என் வாழ்க்கை திசை தவறுதா? அந்த அமைதிக்குள்ள ஒரு மென்மையான உணர்வு அவன் மனசுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. ஒரு குரல் போல, ஆனா காதுக்கு கேட்கல, மனசுக்குள்ள மட்டும். மகனே. அருண் அதிர்ந்தான், கண் திறந்தான். யாரும் இல்லை. ஆனா மனசு அமைதியா மாறிக்கிட்டு இருந்தது. அந்த குரல் மெதுவாகச் சொன்னது, தாமதம் வந்தா நிராகரிப்பு நினைக்காதே. அருண் குழம்பினான். அப்படினா இது என்ன? அந்த குரல் தொடர்ந்தது, ஒரு விதை மண்ணுக்குள் போகும்போது யாரும் கைத்தட்ட மாட்டாங்க. மேலே ஒன்றும் நடக்காத மாதிரி தெரியும், ஆனா உள்ளே வேர் வளருது. அந்த வேர்தான் நாளைக்கு மரத்துக்கு பலம். அருண் மெதுவாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும் அவனை உடைக்க வரல, அவனை உருவாக்க வருது. குரல் சொன்னது, நீ கேட்கிற வரம் சின்னதில்ல மகனே, அதை சுமக்க உன் மனசு முதிர்ச்சியடையணும். அதனால்தான் நான் உன்னை காத்திருக்கச் சொன்னேன். அருண் கண்களில் கண்ணீர். ஆனா அது வலி இல்ல, அது நிம்மதி. அவன் நினைச்சான், யாருக்கும் சொல்லாம அவன் அழுத அந்த இரவுகள், நான் போதுமா அவன் கேட்ட அந்த நாட்கள். அந்த குரல் மீண்டும் சொன்னது, அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்தேன், நீ தனியாக இல்லை. அந்த வார்த்தைகள் அவன் மனசை முழுக்க நிரப்பிச்சு. இன்று தாமதமா தெரிஞ்சது, நாளை உன் பாதுகாப்பா புரியும். உன் நேரம் வந்தா ஒரே நாளில் பல கதவுகள் திறக்கும். அருண் நீண்ட மூச்சு விட்டான். அந்த இரவு அவனுக்கு கனமா இல்ல, அமைதியா இருந்தது. காலை வந்தது. சூரிய ஒளி மெதுவாக விழுந்தது. அருண் சிரிச்சான். அவன் மனசுக்குள்ள ஒரு உறுதி, நான் தோல்வி இல்லை, நான் தயாராகிக்கிட்டு இருக்கேன். அந்த அமைதிக்குள்ள கடைசி வார்த்தை போல அவன் மனசுக்குள் ஒலித்தது, மகனே, தாமதம் நிராகரிப்பு அல்ல, அது தயாரிப்பு. சரியான நேரத்தில் சரியான வரம் உன்னை தேடி வரும். பயம் வேண்டாம், நான் உன்னோட இருக்கேன். ஓம் சாய்ராம்.